பிரியாணி சுவையில் தக்காளி சாதம் குக்கரில் செய்ய போகிறோம். பிரியாணி கலாச்சாரம் அதிகரிச்சிருக்கிற இந்த காலகட்டத்தில் ஸ்கூலுக்கு போகிற குழந்தைங்கள்லாம் இந்த மாதிரி உணவுகளையே அதிகமாக விரும்புகிறாங்க. அதனால் அதையே அவங்களுக்கு எப்படி ஹெல்த்தியாக கொடுக்கலான்னு பார்க்கலாம். வளர் இளம் பருவத்தினருக்கு அதிகம் தேவைப்படுற புரோட்டீன் சத்து நிறைஞ்ச கொண்டக்கடலை சேர்த்து தான் இந்த தக்காளி சாதம் செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். 300 கிராம் அரிசி எடுத்திருக்கோம். இதை நல்லா கழுவிட்டு தண்ணி விட்டு 15 நிமிஷம் ஊற வச்சுக்கலாம். 50 கிராம் கொண்டக்கடலையை நாளே ஊற வச்சுருக்கோம். அதையும் கழுவிட்டு எடுத்து வச்சுக்கலாம். இந்த அரிசிக்கு தேவையான 600 ml தண்ணியை ஒரு குக்கரில் ஊற்றி சைடில் சிம்மில் வச்சு சூடு பண்ணிக்கலாம். இப்போ ஒரு கடாயில் 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டு ஒரு 10-15 முந்திரியை சேர்த்துக்கிறோம். இந்த முந்திரி போடணும்னு அவசியம் கிடையாது. இது பார்க்குறதுக்கு கண்ணுக்கு விருந்தாக இருக்கும், சாப்பிட்ற ஆவலை தூண்டும், அதனால் சேர்க்குறேன். கருவேப்பிலை சேர்த்து ஒரு மிளகா 2 வெங்காயம் நறுக்கினதை இதில் சேர்த்து வதக்கிக்கலாம். இது ஒரு லைட் ப்ரௌனிஷ் கலருக்கு வரணும். இந்த லைட் ப்ரௌன் கலரில் வந்த வெங்காயத்துலேருந்து லைட்டாக ஒரு ஸ்வீட்னஸ் தெரியும். அந்த ஸ்வீட்னஸ் இந்த தக்காளி சாதத்துக்கு நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும். இப்போ நல்லா வதங்கிட்டுருக்கு. இது லைட் ப்ரௌனுக்கு ஆயிடுச்சு. இப்போ சம அளவில் எடுத்து அரைச்சிருக்கிற இஞ்சி பூண்டு விழுது 1 டேபிள் ஸ்பூன் இதில் சேர்த்துக்கலாம். இது நல்லா வதங்கட்டும். ஒரு 3 தக்காளி பொடிசாக நறுக்கி வச்சுருக்கோம், இதையும் இதில் சேர்த்துக்கலாம். இந்த தக்காளி நல்லா வதங்கிறதுக்காக தூள் உப்பு கொஞ்சம் சேர்க்குறேன். இது நல்லா ஸ்மாஷ் ஆகணும். இது வதங்கிட்டே இருக்கட்டும், நல்லா ஸ்மாஷ் ஆகணும். இப்போது 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகாய் பொடி சேர்த்துக்கலாம். இது கூட எல்லாம் நல்லா கலந்து ஸ்மாஷ் ஆகிக்கிட்டு இருக்கு. இப்போ கடைசியில் 1 டீஸ்பூன் கரம் மசாலாவும் சேர்த்து கலந்து வச்சுக்கலாம். ஊற வச்ச கொண்டக்கடலையும் இதில் சேர்த்துக்கலாம். இந்த சைடில் தண்ணி கொதிச்சுட்டு இப்போ அந்த அரிசியை சேர்க்கலாம். தண்ணியை வடிச்சிட்டு இந்த அரிசியை சேர்த்துக்கலாம். அதுக்கு தேவையான உப்பையும் சேர்த்து ஒரு 2 கொதி வர்ற அளவுக்கு லைட்டாக மூடி வச்சு வேக விடலாம். இப்போ நல்லா கொஞ்சம் வெந்திருக்கு. இந்த நேரத்தில் இந்த கலவையை இதுக்கு குக்கரில் சேர்த்துட்டு நல்லா கலந்து விடணும். இப்போ இதில் உப்பு சரி பார்த்துக்கலாம். உப்பு சரியாக இருக்குது. இப்போ மூடி போட்டு வெயிட் வச்சு ஒரு ஹை ஃப்ளேமில் 2 நிமிஷம் இருக்கட்டும்னு சிம்முக்கு மாற்றி 4 to 5 நிமிஷத்துக்கு நிறுத்திடணும். இது விசில் வந்தாலும் வரலனாலும் 5 நிமிஷத்தில் ஆஃப் பண்ணிடணும். சரியாக வெந்திருக்கும். அப்படியே இதை ரெஸ்ட்டில் விட்டு 20 நிமிஷத்துக்கு அப்புறம் திறந்து பார்க்கலாம். இப்போ 20 நிமிஷம் ஆயிடுத்து. இப்போ திறக்கலாம். சரியாக வெந்திருக்கு, கரெக்டாக இருக்குது. பாருங்கள், அடியெல்லாம் எதுவும் பிடிக்கல, கரெக்டாக இருக்குது. இப்போது ஒரு சர்விங் பவுலுக்கு மாற்றிடலாம். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பார்த்து எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ எவ்ரிவன்.